வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாயன்னு சொல்லும்போதே ஒரு உணர்வு, காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நமசிவாயம்னு சொல்லும் போதே நம்மை அறியாத கண்ணீர் மல்க ஆரம்பிச்சிடுது. இதுதான் தீவிர பக்திங்கிறது. அப்படி தீவிர பக்தியில் இருக்கவங்க மட்டும்தான் விபூதி இட்டுக்கணுமா, ருத்ராட்சம் அணிஞ்சிக்கணுமா அப்படிங்கிற கேள்வியே கேட்டிருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸு சில பேர் பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா, எல்லா நேரத்துலையும் எந்த இடத்துக்கும் விபூதி இட்டுண்டு போகலாமா அப்படின்னும் கேள்வி கேட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் முதன் முறையாக ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ளே போகலாம். நீர் இல்லா நெற்றி பால் அப்படிம்பாங்க. இன்னைக்கு நவநாகரிக காலங்கிற பேரில் குழந்தைங்க நெத்தியில் பொட்டு வச்சுக்கிறது இல்லை, விபூதி இட்டுக்கிறது இல்லை, எதுவுமே பண்ணுறது இல்லை. நம்ம எவ்வளவுதான் நம்ம சொல்லி கொடுத்தாலும் கூட நாகரிகங்கிற பேரில் அது மாதிரி நடந்துக்கும் போது நமக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அறிந்த குழந்தைகள், தெரிந்த குழந்தைகள், அதாவது சின்ன வயசுலேருந்தே பழக்கப்படுத்தப்பட்ட பெண்கள், குழந்தைகள் கண்டிப்பாக விபூதி குங்குமம் இல்லாமல் வெளியே வர மாட்டாங்க. அவங்க என்னதான் அழகு பண்ணிக்கொண்டா கூட அந்த விபூதி குங்குமம் இல்லாமல் வெளியே வர்றது இல்லை. எதற்காக பெரியவங்க சொன்னாங்க? நீர் இல்லாத நெற்றி பால் அப்படின்னா என்ன? பாலடைந்த ஒரு கட்டடம் போலதான் இவ்வளோ பெரிய உடலுக்கு இந்த நெற்றி பிரதானம், தலையே பிரதானம்னு சொல்கிறோம். அந்த நெற்றி பிரதானமாக தெரியும் போது அதில் விபூதி இருந்தால் மட்டும்தான் நமக்கு அழகு அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. இதில் மெடிக்கலும் சேர்ந்து இருக்குங்கிறது பெரியவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ எல்லாருமே விபூதி இட்டுக்கலாம், எந்த நேரத்துலையும் இட்டுக்கலாம். நீங்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் போங்க, விசேஷ கால இடத்துக்கு போனாலும் சரி, இல்லை வேறு மாதிரி இடங்களுக்கு போனாலும் சரி, நெற்றியில் விபூதி வைக்கிறதுல எந்த தவறும் இல்லை. அதே போலதான் ருத்ராட்சம். ருத்ராட்சம் ஒரு முகத்திலிருந்து 24 முகம் வரைக்கும் ருத்ராட்சங்கள் கிடைக்கிறது. சாதாரணமாக கிடைக்கிறது 5 முக ருத்ராட்சம் மட்டும்தான் நமக்கு கிடைக்குது. அந்த 5 முக ருத்ராட்சத்தை வாங்கி அனைவருமே போடலாம். பெண்கள் அணியலாமா, ஆண்கள் வேற மாதிரி இடங்களுக்கு போகும்போது அணியலாமா, இல்லை கழட்டி வச்சுட்டு தான் போகணுமா அப்படிலாம் சொன்னால், அதாவது துக்க காரியங்களுக்கு போனாலும் சரி, நல்ல காரியங்களுக்கு போனாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி, ருத்ராட்சம் ஒரு தடவை போட்டுண்டா அதை கழட்டணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய கடைசி நிகழ்வு நடக்கும்போது கூட அந்த ருத்ராட்சத்தை கழட்ட மாட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால தான் நம்ம சொல்கிறோம் ருத்ராட்சம் போடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இதுவும் மருத்துவ முறைப்படி நல்லது அப்படிங்கிறதையும் நம்ம அப்புறமா பார்ப்போம். மற்ற ஒரு பதிவில் தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். இப்போ என்னன்னா, இந்த ருத்ராட்சத்தை பெண்கள் எப்போ அணியலாம்? ஏன்னா அவங்க வீட்டுக்கு விளக்கா இருக்கலாம், இல்லை வேறு விதமாக வெளியில் போக வேண்டிய இடங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் ருத்ராட்சம் போட்டுட்டு போகிறது ஒரு கஷ்டமா, அதாவது மனசுக்கு கஷ்டமா, ஐயோ சுவாமி ஆச்சே ருத்ராட்சம், நம்ம அதை போட்டு அந்த இடத்துக்கு போகலாமா, இந்த இடத்துக்கு போகலாமா, இல்லை குடும்பத்தில் இருக்கலாமா, அப்படியெல்லாம் ஒரு சந்தேகத்தோடையே கேட்குறாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ருத்ராட்சம்ங்கிறது சிவபெருமானின் 3வது கண்ணிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிவபெருமான் அன்பே வடிவமானவர், நமக்கு எல்லாத்துக்கும் அப்பா அவர்தான். அப்படி இருக்கும்போது நம்மெல்லாம் அவர்களுடைய குழந்தைகளை என்ன செய்ய போறாங்க? எதுவும் செய்ய மாட்டாங்க. ருத்ராட்சம் சிவபெருமானின் அம்சமாக தான் பார்க்கப்படுது. அதனால எல்லாரும் எந்த இடத்துலையும் சரி நம்ம ருத்ராட்சம் அணிந்துக்கலாம். ஒரு முறை அணிந்துக்கிட்டா அதை கழட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க எல்லா இடத்துக்கும் போட்டுட்டு போகலாம். அது ஒண்ணு. ரெண்டாவதா, சிவ தீட்சை பெற்றவர்கள் மட்டும்தான் ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ருத்ராட்சம் யார் வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாம். உங்களுக்கு
மனசுல ஏதாவது ஒண்ணு தோணுச்சுன்னா மட்டும் ஒரு குருமார, அதாவது கோவில் குருக்களாக இருக்கட்டும், இல்ல வேதங்கள் படித்தவராக இருக்கட்டும், யாராவது ஒரு குருமார்கிட்ட கொடுத்து அதை பூஜை பண்ணி வாங்கி வேணாலும் நீங்க அணிஞ்சுக்கோங்க. ஆனா சைவத்துல நம்ம சிவபெருமான வணங்குறவங்க அத்தனை பேருமே ருத்ராட்சம் அணிவது தாங்க சரியான முறை. சிவதீட்சை பெற்றவங்க தினமும் சிவ பூஜை செய்வாங்க. அதாவது சிவபெருமானுக்கு அபிஷேகம், ஆராதனை, நைவேத்தியம் எல்லாம் செய்து வணங்கி வழிபடுவாங்க. நாமும் நம்மால முடிஞ்ச வரைக்கும் அது மாதிரியும் வழிபட்டு கொள்ளலாம், ஒன்றும் தவறில்லை. அதனால எல்லாருமே எந்த இடத்துலையும் நம்ம ருத்ராட்சம் அணிந்து கொண்டு போகலாம், விபூதி இட்டு கொண்டு போகலாம். இதனால எந்த தவறும் இல்லை. ஒரே ஒரு சந்தேகம்தான் பெண்கள் கேட்டாங்க, நாங்க வீட்டு விளக்கா இருக்கும்போது இல்லை கழட்டி வச்சிடணுமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு விசேஷத்துல இருக்கும் போதோ இல்லை ஒரு துக்ககாரியத்துக்கு போகும்போதோ இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு போகணுமானா தேவையே இல்லைங்க. எல்லா இடத்துலையுமே சிவபெருமான் இருக்காரு. அதனால இதெல்லாம் எதையுமே கழட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் இன்னொன்று முக்கியமா என்னன்னா, நான்வெஜ் சாப்பிட்றோம் இல்லையா, அதனால நான்வெஜ் சாப்பிடும்போது இதை போட்டுட்டு இருக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் கேட்டிருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க நான்வெஜ் சாப்பிடும் போதும் போட்டுக்கிட்டே இருங்க. சில காலங்கள்ல அந்த நான்வெஜ்ஜை நீங்களே விட்டுட்டு சைவத்துக்கு வந்துருவீங்க. அப்படி சிவபெருமான் உங்களை வழி நடத்துவாரு. அதனால ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த சந்தேகமே இல்லாம நெற்றி நிறைய விபூதியும் ருத்ராட்சமும் அணிந்து சந்தோஷமா சிவபெருமானை வணங்கிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு செய்தித்தாள்ல ஒரு செய்தியை பார்த்தேன். என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகம் முழுக்க, ஏன் இந்த உலகம் மட்டும் சொல்லணும், யூனிவர்ஸ் முழுக்கவே, அதாவது இந்த பிரபஞ்சம் முழுக்கவே நமது சிவபெருமான் தான் இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது, நம்ம உணர்ந்ததும் கூட சொல்லலாம். நிறைய இடங்கள்ல நம்ம உணர்ந்திருப்போம், ஒவ்வொரு சிவபக்தரும் நம்ம உணர்ந்திருப்போம். அது போல இன்னைக்கு செய்தித்தாள்ல ஒரு செய்தி படித்தேன். என்னன்னா அதைத்தான் சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா, நாசாவில இருந்து விண்வெளி மையத்துல ஒரு ஆராய்ச்சி மையம் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த ஆராய்ச்சி மையத்துல இருந்து நட்சத்திரங்கள், கோள்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு நட்சத்திரத்தோட புதியதா ஒரு நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நட்சத்திரத்துல இருந்து ஒரு ஒளி செங்குத்தா மட்டும்தான் போகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதை இன்னும் கூர்ந்து ஆய்வு பண்ணும்போது ஒரு சப்தம் கேட்டிருக்கு. பிரபஞ்சம் முழுக்கவே என்ன கேட்கும், ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் தான் கேக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே போலதான் இந்த புதுசா கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய நட்சத்திரத்துல அதனுடைய சப்தம் என்னவா இருக்குன்னா, நம்மளுடைய சிவபெருமானின் கையில் இருக்கக்கூடிய உடுக்கையுடைய நாதம் கேக்குது அப்படின்னு சொன்னாங்கங்க. அப்படின்னு அந்த செய்தித்தாள்ல போட்டிருக்காங்க. அதை படிச்ச உடனே எனக்கு ஆஹா, இன்று சிவபெருமானை பத்தி தான் நம்ம பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேங்க. ஆமா, சிவபெருமானின் அருள் எல்லா இடத்துலயும் எப்பவும் நம்ம கூடவே இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. அதுதான் தென்னாடுடைய சிவனையே போற்றி எல்லா நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு சொன்னாங்க. ஆனா எல்லா யூனிவர்ஸுக்குமே நம்ம இறைவன் தான் போற்றியா நம்ம வழிபட வேண்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சில பேர் ரொம்ப சங்கடமா இருக்கு, கழுத்து நெரிக்கிற அளவு கடன் தொல்லையா இருக்கு, இல்ல லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு அதனால இப்படி எல்லாம் சில விஷயங்கள், அதாவது அதிர்ஷ்டத்துக்காக நான் செலவு பண்ணி இது மாதிரி, இல்லை நெட்டில் சில விஷயங்களுக்காக பணம் கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என்னால் எதுவும் பண்ண முடியல, நான் சிவபெருமானை வணங்கணும் அம்மா, என்ன செய்யலாம், எந்த பதிகத்தை பாடலாம், இல்லை என்ன பாடல் சொல்லலாம் அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. கொஞ்சம் மனசு கஷ்டம், அவங்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேங்கிற ஒரு மனசுல பீதி இருக்கு, பயம் இருக்கு. கழுத்தை பிடிக்கிற மாதிரி எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரிங்க, இல்ல குடும்பத்துல பிரச்சனையா இருந்தாலும் சரி, குழந்தைகளை பற்றி பிரச்சனை, ஆயுள் ஆரோக்கியத்துல பிரச்சனை, இப்படி எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்மளை காப்பாத்துறதுக்காகவே அப்பர் சுவாமிகள் ஒரு பாடலை பாடி இருக்காருங்க. அவரே அந்த வெந்தனலில் இருக்கும்போது பாடிய பாடல் தான் அது. இந்த பாடலை 4 வரி கொண்ட இந்த பாடலை காலையும் மாலையும் நீங்க ஒரு விளக்கேற்றி வச்சு, அது நெய் விளக்காக இருந்தா சிறப்பா இருக்கும், விளக்கேற்றி வச்சு நீங்க இந்த பாடலை பாடிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு படிப்படியா, அதாவது நான் இத்தனை நாள் பாடுங்க அப்படியெல்லாம் சொல்லலை, படிப்படியா உங்களுடைய எல்லாமே எல்லா குறைகளும் தீர்ந்து மிக்க சந்தோஷமா இருப்பாங்க. அது என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே அப்படிங்கிற ஒரு பாடல், அப்பர் பெருமானின் பாடல். இந்த பாடலை காலையும் மாலையும் பாடிக்கிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எல்லா விதமான கஷ்டங்களையும் இறைவன் கொடுக்கிறார் அப்படின்னா தாங்கக்கூடிய அந்த கஷ்டங்களை எல்லாம் தாங்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அதை கொடுப்பாங்க, கொடுத்து சோதனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த பாடலை பாடி வணங்கும் போது நம்ம சோதனைகளை எல்லாம் குறைச்சுப்பாரு. குறைக்கிறதோட இல்லாம நம்ம எல்லாம் அவங்க குழந்தைங்க தானே, அதனால நம்மளை பாதுகாத்து காப்பாத்துவாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம சிவபெருமான வணங்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.